ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இந்திய அரசாங்கம் மற்றும் இந்திய மக்களின் அன்பளிப்பு போட்டிகள் யாழ் இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் யாழ் வேலணை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட 82 முஸ்லிம் குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்திற்கு 7500 பெறுமதியான உலர் உணவு மற்றும் அன்பளிப்பு பொருட்கள் இன்று யாழ் வேலணை பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரகத்தின் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, தூதரக அதிகாரி சங்கரன் ராஜகோபாலன், வேலணை பிரதேச செயலாளர் கைலாயபிள்ளை சிவகரன், முஸ்லிம் மத தலைவர்கள், பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இன்றைய நோன்பை நோற்று வரக்கூடிய முஸ்லிம் மக்களின் மீது நோற்றுக்கொள்வதற்காகவும் எதிர்நோக்கக்கூடிய அவர்களுடைய Yeah. உண்மையில் இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நாங்கள் கூடியிருக்கின்றோம். எங்களுடைய இந்திய துணை தூதரத்தின் ஊடாக இந்த இந்திய மக்களுடைய பங்களிப்பாக இன்றைய இந்த காலகட்டத்தில் எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்த முஸ்லிம் மக்களுக்கான அவர்களுடைய ரம்சான் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்கு இந்த உதவி திட்டத்தினை ஒழுங்குபடுத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே உங்களுடைய வடமாகாண இந்திய துணை தூதர் அவர்களுக்கும் அதே போன்று இந்திய மக்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றியைகளையும் இந்த பகுதியில் இருக்கின்ற மிகவும் வறுமைக்குட்பட்ட இந்த மக்களுக்கான இந்த உதவியினை அவர்கள் தெரிவு செய்து வழங்கி இருக்கின்றார்கள். உண்மையில் எங்களுடைய இந்த காலகட்டத்திலே எங்களுடைய பிரதேசத்தில் மிகவும் வறுமைக்குட்பட்ட பல்வேறுபட்ட மக்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த ரம்சான் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவதற்காக இந்த ஒழுங்குபடுத்தல் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு இந்த பிரதேசத்திலே மண்கும்பான் மற்றும் நைனாது பிரதேசங்களே இந்த இஸ்லாமிய மக்கள் வாழ்கின்றார்கள். அந்த இஸ்லாமிய மக்கள் தங்களுடைய தேவைப்பாடுகள் அல்லது வறுமை நிலை காரணமாக பல்வேறுபட்ட தேவைப்பாடுகளை தன்னகத்தை கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான இந்த ஒரு சிறு உதவியினை மனமுணர்ந்து வழங்கிய உங்களுடைய இந்திய மக்கள், அதே போன்று இந்திய வடமாகாண இந்திய துணை தூதுவர் அவர்களுக்கும் மீண்டும் உங்களுடைய நன்றியை கூறிக்கொண்டு இந்த பண்டிகை காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அவர்களே, செயலக அதிகாரிகளே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மௌலவி சூஃபியான் அவர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தையும் இதயம் கனிந்த ரம்ஜான் புனித மாத நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புனித ரம்ஜான் மாதம் உங்கள் வாழ்வில் அமைதி, மகிழ்ச்சி, வளம் மற்றும் சகோதரத்துவத்தை கொண்டு வரட்டும். தியாகம், பொறுமை மற்றும் இரக்கத்தை வலியுறுத்தும் இந்த புனித மாதத்தில் நாம் அனைவரும் ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் பேணி ஒருவருக்கொருவர் உதவி செய்து அமைதியான சமுதாயத்தை உருவாக்க உறுதியேற்போம். இந்த இனிய நாளில் இந்திய துணை தூதரகம் சார்பில் உலர் உணவு பொருட்கள் வழங்கப்பட உள்ளன. இந்த எளிய முயற்சி உங்கள் மகிழ்ச்சியில் எங்களது பங்களிப்பாக இருக்கட்டும்.
இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான தொடர்பு பல நூற்றாண்டுகளாக இருந்து வருகிறது. கலாச்சார, பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக நாம் ஒன்றோடொன்று பின்னிணைப்பில் கொண்டுள்ளோம். குறிப்பாக இலங்கை வடக்கு மாகாணத்தில் வாழும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த இந்தியா தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறது. அந்த வகையில் இஸ்லாமிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்திய அரசானது பல்வேறு உதவிகளில் வழங்கி வருகிறது. இந்த ரம்ஜான் பண்டிகை இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நட்புறவை மேலும் வலுப்படுத்தடும். இந்த புனித மாதத்தில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து அமைதியான மற்றும் வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். இந்த ரமதான் பண்டிகை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரட்டும் என கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக ஏற்பாடு செய்த வேலனை பிரதேச செயலகத்துக்கும் கௌரவ மௌல்வி சுஃபியான் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ரமதான் புனித மாத நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.